ஹாய்ங்க. இந்த காருக்கு வந்து ஷிஃப்ட்டுக்கு ஃபஸ்ட்டு காராக வந்துட்டு ஒரு 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே முடிச்சாச்சுங்க. ஒரு ½ ஹவரில் முடிச்சிட்டேன். நீங்கள் நினைப்பீங்க பாடி மட்டும் தான் வாஷ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, பாடியும் வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மேட்டு, டோர் கேப் எல்லாமே முடிச்சுட்டு இது போக கிளாஸ் கில்லரு, இது போக டயர் பாலிஷும் போட்டிருக்கேன். கம்ப்ளீட்டாக வந்து பாடியை காட்டுறேங்க. ஸோ வந்து ½ ஹவர்லேயே முடிச்சிட்டேன். எப்படி முடிச்சேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ அடுத்து இன்றைக்கி என்னென்ன கார் இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோங்க. ஸோ செகண்ட் காராக வந்து எப்பயும் போல் எம்ஜி வாஷ் பண்ண வந்தாச்சுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வந்து சுண்டல் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு எம்ஜியை கம்ப்ளீட் பண்ணிட்டு நேற்று மறந்தாப்பில் அக்ரினி அப்பார்ட்மெண்ட்டில் பக்கெட்டை வச்சுட்டு வந்துட்டேங்க. ஸோ அந்த பக்கெட்டை போய் எடுக்கணும். எடுத்துகிட்டு வந்து அடுத்து என்னென்ன கார் இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எம்ஜியை முடிச்சு சாப்பிட வந்தாச்சுங்க. புதினா சாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அப்படியே கையை கழுவிட்டு அப்புறம் வந்துட்டு ஷிஃப்ட் இல்லைன்னா இனோவா இருக்குங்க. ஸோ கஸ்டமர் கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. தேர்டு காராக வந்து ஷிஃப்ட் வந்தாச்சுங்க. ஏன் அமைதியாக பேசுகிறேன்னா சுற்றி அமைதியாக இருக்கிறதுனால அமைதியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பக்கெட் எடுக்க சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க பக்கெட்டை மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள், பக்கெட்டு ஓட்டை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலை. பார்ப்போங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு காரை முடிச்சுட்டு போய் பக்கெட் எடுக்க பார்க்கணும். ஃபோர்த்து காராக பார்த்தீங்கன்னா மஹேந்திராக்கு வந்தாச்சுங்க. ஸோ ஃபோர்த்து காரை ஸ்குவாடாக தான் பண்ணணும், அதை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து மஹேந்திரா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து எக்ஸ்பிரஸ் இருக்குங்க, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ச்சுனர் இருக்குது. அது என்ன டைமிங் போகிறோன்னு தெரியல. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மணி ஆகுதுங்க. ஸோ அடுத்து வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர்ஸை பண்ணிட்டு அப்படியே என்னென்ன இருக்கோ அப்படியே 1 by 1 கண்டினியூ பண்ணுவோங்க. ரொம்ப வளர்றேன், இருந்தாலும் இது 5வது வீடியோனால கொஞ்சம் பெட்டராகவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேங்க. பார்ப்போங்க, போக பழகிடும். மஹேந்திரா கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ அடுத்து லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு காலைல ஓட் சாப்பிடல, அப்படியே கெட்டியாக ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கெட்டு போயிருமோன்னு நினச்சேன். நல்லா தான் மணி பார்த்தீங்கன்னா 2:30 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. ஒரு கஸ்டமர் பண்ணேன், அது பக்கத்தில் இருக்கிறதுனால வீடியோ எடுக்கலை. அப்புறம் வந்து அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனர் வந்து எக்ஸ்டீரியர் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஸோ அதுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி பஞ்சாமிர்தம் கொடுத்தாங்க ஒரு கஸ்டமரு, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க. இதை சாப்பிட்டு ஃபார்ச்சுனர் எக்ஸ்டீரியர் இந்த மாதிரி இன்டீரியர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து என்னதுன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பணுங்க. வளர்றே பாருங்க பசி மயக்கத்தில்.